بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن كان ذو عسرة فنظرة إلى ميسرة وأن تصدقوا خير لكم إن كنتم تعلمون. புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் எமது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், நல்லடியார்கள் அனைவர்களும் மீதும் உண்டாவதாக. இந்த ஜுமாவுக்கு சமூகம் தந்திருக்கும் என் அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா உலகத்தில் மனிதர்கள் என்ற ரீதியில் எங்களுக்கு பல ஹக்குகளை வைத்திருக்கிறார், உரிமைகளை வைத்திருக்கிறான், கடமைகளை வைத்திருக்கிறான். அதே போன்று பல தேவைகளை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். முஸ்லிமாக இருக்கலாம், காபிராக இருக்கலாம். சாப்பாடு என்ற தேவை அல்லாஹ் வைத்திருக்கிறான். குடிபானம் என்ற ஒரு தேவை, வீடு வாசல் என்ற ஒரு தேவை, கல்வி என்ற ஒரு தேவை. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு தேவைக்கும் தற்போது முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். சிலர்களை பாருங்க, வீடு கட்டக்கூடிய விடயத்தில் தேவை, அதற்கென்ற வீடு கட்டக்கூடியவர்களை அழைக்கிறார்கள். அந்த தேவை இன்னொரு தேவையின் பக்கம் தேவை காணப்படுகிறது. வீடு கட்டப்படுகிறது, எங்களோட பிள்ளைகள் படிக்கணும் என்ற தேவை, அதற்கென்று ஒரு ஏற்பாடு செய்து கொடுக்கிறோம். வாகனம் வாங்கணும் என்ற தேவை, அதற்கென்ற இடத்துக்கு போறோம் வாகனத்தை வாங்குறதுக்கு. ஒவ்வொரு மனிதனையும் நாங்க பார்த்தோம்டா ஒவ்வொரு தேவையில முன்னேறி சென்று கொண்டிருக்கிறார். இது உலக நியதி. அல்லாஹ் தேவைகளை ஏற்படுத்தியிருக்கிறார். கணித்துக்குரிய சகோதரர்களே, எந்த தேவையாக இருக்கலாம், அந்த எல்லா தேவைக்கும் வீடு கட்டணுமா, அந்த தேவை நிறைவேறணுமா, பிள்ளைகள் படிக்கணுமா, வாகனம் வாங்கணுமா, இந்த எல்லா தேவைக்கும் பேசிக்காக அல்லாஹ் வச்சிருப்பது பணம். பணம் என்ற தேவை. இந்த பணம் என்ற தேவைக்கு இந்த பணத்தை இஸ்லாம் குர்ஆனையும் பேசியிருக்கிறது. தனி தலைப்புல ஹதீஸினூடாக பல ஹதீஸ்ல பார்க்கலாம். பணத்தை செலவழிக்கணும், எப்படி நீங்க சம்பாதிக்கணும் என்பதை கூட மார்க்கம் பேசுகிறது. மறுமை நாள் 4 கேள்வி. அதுல ஒரு கேள்வி, எங்கிருந்து சம்பாதித்தா எதற்கு செலவழிச்ச? பணம் சம்பந்தப்பட்ட கேள்வியாக இருக்குது. கணேசக்குரிய சகோதரர்களே, பணம் என்று சொல்லும் போது மற்ற தேவைகளை நிறைவேறணும் தான் பணம் என்ற தேவை இருக்கணும். இந்த பணத்தினுடைய கடமை எங்களுக்கு இருக்குது. பணம் இருக்குதா சதகா செய்யும், பணம் இருக்குதா வசதி ஜக்காத் கொடுக்க அந்த நிசாப் இருக்குதா, ஹவுல் இருக்குதா, அதை கொடுத்தாகணும். பணத்தினுடைய கடமைகள். அதே மாதிரி கணிக்கக்கூடிய சகோதரர்களே, பணத்தோட முக்கியமான ஒரு பிரச்சனை தான் இன்றைக்கு நாங்க அதனால கேர்லெஸ் வைக்கிறோம், கணக்கெடுக்கிறல்ல, நிறைய பிரச்சனையில மாட்டிக்கிறோம். எல்லா முசீபத்துக்கும் இதுதான் காரணியாக இருக்கும். அதுதான் எங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு விடயம், கணக்கெடுக்கப்படாத ஒரு விடயம், எழுதப்படாத ஒரு விடயம். கடைகள் கூட போட் போட்டு இருப்பாங்க, அந்த போர்ட கூட கவனிக்காத ஒரு விடயம் தான் இந்த கடன். நோ கிரெடிட் போட்டிப்பான், கடன் நட்பை முறிக்கும் போட்டிப்பான், கடன் போக்குவர ஒரு மனிதனை கொலைப்பைட்டு சேர்க்கும். கடனினால குடும்பம் பிரிஞ்சிருக்கக்கூடிய வரலாறு எத்தனை வைக்குது. கடன் எடுக்கிறீங்க, அந்த கடன்காரன கடன் கொடுத்தவர லொஸ்டாக்குறீங்க, கடன் மூடப்படுகிறது. அவருடைய பதுவா அந்த ஃபேமிலியே சுத்தி அடிக்கு. கணக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு கணக்கில்ல, ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் 1 பேஜ் 15 லைன்ஸ், இது ஒரு ஆயத்தாக அல்லாஹ் கடனை பத்தி பேசுகிறான். வேற குர்ஆன் எந்த வசனமும் அவ்வளவு நீண்ட ஒரு ஆயத்து இல்லை. குர்ஆன் அல்லாஹ் கடனை பத்தி
அதற்குரிய கொடுக்கல் வாங்கல் எப்படி இருக்கணும் என்பதை ஒரு பக்கம் பூர்த்தியாக பேசுகிறார். இதுக்குதான் சொல்லுவோம் ஆயத்துத்தை, கடனை பத்தி வந்த ஆயத் சூரத்துல் பக்ரால. எனக்குரிய சகோதரர்களே, ஆரம்ப காலத்தில் ஜாஹிலியா மக்களோட வரலாறு பெறட்டுமோ இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி எழுதிக்கிறாங்க. இந்த அவங்களுடைய வரலாறு ஆரம்ப கட்டமே வட்டியோட சம்பந்தப்பட்டு. ஜாஹிலியா கால மக்கள் வட்டிக்கு கொடுப்பாங்க, எடுப்பாங்க. இந்த வட்டியோட சம்பந்தப்பட்ட அடுத்த இன்னொன்றுதான் அடகு வைக்கிறது. இதுவும் அந்த ஜாஹிலியா கால மக்கள்கிட்ட இருந்த ஒரு பண்பாடாக இவங்களுக்கு கணக்கில் கொடுக்கிறதுல 100 ரூபாய் கொடுத்தா கடன்கார டைம்ல 200 ரூபாய் எடுப்பாங்க. இந்த நடைமுறை அவங்கள்ட்ட இருந்துச்சு. கடன் வட்டிக்கு, அடகு வைக்கிறது அதுவும் வட்டிக்கு. இந்த நிலைமை அவங்கள்ட்ட இருந்தது. கடைசிக்கு விஜய வணிகாயால எழுதுறாங்க, பிள்ளைகளை கூட நீ கடன் தரைக்குது, இந்த கடன் வட்டி இவ்வளவு வந்திக்குது, உனக்கு கட்டையில பிள்ளைதான். இந்த அளவுக்கு ஒரு சமூகமாக அந்த ஜாஹிலிய மக்கள் இருந்தாங்க. அல்லாஹ் இந்த 3 சப்ஜெக்டையும் முதலாவது பேஜில வட்டியை பத்தி பேசுகிறார். நடுவுல பேசப்பட்டதுதான் இந்த கடன், பின்னால பேசப்பட்டிருக்கிறது அடகு வைக்கிறது. கணித்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒவ்வொரு பேஜுக்கும் லிங்க் இருக்குது. இதெல்லாம் மோசமான செயல். வட்டிக்கு கடனா அல்லாஹ்வோட போர் செய்ய தயாராகும் போது அல்லாஹ் எங்களுக்கு ஒரு இன்ஃபார்ம் தாரான். கணித்துக்குரிய சகோதரர்களே, அங்கிட்டு அடகு வைக்கிறார். இது வட்டியோட சம்பந்தப்படுகிறா? நீங்க ஒரு முஸ்லிமாக கேளா? ஏண்டா அல்லாஹ் சபித்த கூட்டம் வட்டியோடு சம்பந்தப்பட்டவர். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடன் அது வட்டியோட இருக்கிறா? நாங்க முஹாசபத்து நஃப்ஸி எங்கள்கிட்ட நான் எப்படி இருக்கிறேன் பார்த்துக்கோம். வட்டியோட இருக்கிறேனா, கடன் எடுத்துக்கிறேன், வட்டியோட சம்பந்தப்படுகிறா? அல்லாஹ்வோட சாபம் எனக்கு. நாங்க உண்மையான முஸ்லிம் தான், வட்டியுடைய லைனுக்கே போக கூடாது. கடன் எடுக்கிறது கொடுக்கிறது வாஜிப் அல்ல. இத ஃபிக்ஹ் கிதாபில் எழுதுறாங்க முஸ்தஹப். அதுவும் ஆளை பார்த்து கொடுங்க. தேவைக்குதான் வந்து கேட்கிறார். ஒருத்தர் ஒரு கடனை கேட்கிறாருண்டா அவர் கஷ்டமான ஒரு கட்டத்தில் தான் கேட்பார். ஆனா இன்றைக்கு நடைமுறையில சின்ன தேவைக்கும் கடன், எதையெல்லாம் எடுக்கக்கூடாதோ அதற்கும் கடன். இப்படி எடுக்கிறவனுக்கு அல்லாஹ் ஈக்கிற சொத்தையும் அளிப்பார். எனக்குரிய சகோதரர்களே, இந்த கடன் சம்பந்தப்படக்கூடிய இந்த வசனத்தை நீங்க படிக்கணும். குர்ஆன் எடுத்து அந்த வசனத்தை எடுத்து அதுக்குரிய டிரான்ஸ்லேஷன் எடுத்து பாருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா ததாயன்தும் பிதைனின் இலா அஜலின் முஸம்மன். நீங்க ஒரு காலத்துக்கு நீங்க உங்களோட கடன் கொடுக்கல் வாங்கல் செய்ய போறீங்களா, ஃபக்துமூ எழுதி கொள்ளுங்க. இன்றைக்கு எங்கட பிரச்சனை என்ன, அல்லாஹ்வோட ஆர்டர் எழுதிடு, ஆனா தேவையில்லை நிப்போம், நீங்க தருவீங்க தானே. இதுதான் சில அல்லாஹ் சொல்ற எழுதும்போது நாங்க எழுதாம நிக்கிற எங்கட பிரச்சனை. இது முதலாவது. இரண்டாவது பாருங்க, கடனுடைய விஷயத்துல 2 ஆண் சாட்சிகளை வச்சுக்கோங்க. 2 ஆண் சாட்சி கிடைக்கலையா, ஒரு ஆண் சாட்சியிட இடத்துல 2 பெண், 2 ஆண் சாட்சியிட இடத்துல அப்ப 4 பெண் வருவா. குர்ஆன் சொல்லுது ஃபைல்லம் யகூனா ரஜுலைனி, அங்க 2 ஆண் கிடைக்கல, ஃபரஜுலுன் வம்ரஅதானி, ஒரு ஆண் தான் கிடைச்ச, மற்ற ஆண்ட இடத்துல ஈக்குவல் பண்றதுக்கு 2 பெண்ணை வைங்க, சாட்சி எழுத வைங்க. கணிதக்குரிய சகோதரர்களே, சாட்சிக்கு கூப்பிடுறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறாரு, கடன் எடுக்க வேண்டிய சட்டம். சாட்சிக்கு கூப்பிட்டா வலா யஅப சுஹதா இதா மாதஉ, கூப்பிட்டா நீங்க போங்கன்னு சொல்லப்படுகிறது. கஷ்டத்தில் இருக்கிறார். கணிதக்குரிய சகோதரர், இது 3வது சப்ஜெக்ட். 4வது, பொதுவாக இன்றைக்கு கடையில் இருக்கக்கூடியவங்க சின்ன சின்ன கடன்கள் இருக்குது. 1 ரூபாண்டாலும் கடன் தான், 50 ரூபாண்டாலும் கடன் தான், 1000 ரூபாண்டாலும் கடன் தான். கடன் எந்த வடிவில் வருவது கடன். குர்ஆன் சொல்லுது வலா தஸ்அமு அன் தக்துபூஹு ஸகீரன் அவ் கபீரன். நீங்க சின்ன கடனைக்கலாம், பெரிய கடனைக்கலாம், அதுல நீங்க பொதுபோக்கு செய்ய வேண்டாம். சின்ன கடன் தானே தந்துருவீங்க தானே நாங்க சொல்றோம், ஆனா அல்லாஹ் சொல்றான் இல்லை எழுதுங்கோ, பொதுபோக்கு செஞ்சிடவான.
கவனவீனமோட நடக்க வானம். இதெல்லாம் எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒழுக்கங்கள். இதெல்லாம் நாங்க செஞ்சிட்டோம்டா கடைசிக்கு ஒரு பிரச்சனையும் வராது. கணேசுக்குரிய சகோதரர்களே, நாங்க முதலாவது கடன் எடுக்கிறத குறைச்சிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்த முக்கியமான ஒன்றுதான், முக்கியமான ஒரு துஆ. இந்த துஆ கேட்பாங்க, அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மின் கலபத்தித் தைன். பெரிய ஒரு துஆ. அதுல இந்த ஒரு பாதுகாப்பையும் தேடினார். அதுல வரக்கூடியது முதலாவது, அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன். இறைவா, எனக்கு கவலையை தந்துராது, ஸ்ட்ரெஸ் ஆகிற தூட்டனையை பாதுகாக்குது. இரண்டாவது, வனஊது பிக மினல் அஜிஸ் வல் கஸல். என் பாடி வீக் ஆகி போற தூட்ட பாதுகாப்பு தேய்க்கிறேன், நான் ஒரு சோம்பேறியாக கூடாது. மூணாவது, வனஊது பிக மினல் ஜுப்னி வல் புகல். கஞ்சத்தனம், கோழைத்தனம் தொட்டு பாதுகாப்பு தேடுறேன். நாலாவது கேட்டதுதான் வனஊது பிக மின் கலபத்தித் தைன் வ கஹ்ரிர் ரிஜால். அதுல கடன் என்னைய மிகச்சி விடாம பாதுகாப்பு தேடுறேன். பாதுகாப்பு தேடணும் அல்லாஹ்க்கு. ஈக்கிறத கொண்டு போதுமாக்கிறது இதுதான் செல்வங்களுக்கு அடையாளம், பணக்காரனுக்கு அடையாளம். அதுதான் சின்ன ஒரு தேவை, அதை பெருசாக்குறது கடனை வச்சுண்டா, கடன் எடுக்காம ஈக்கிறத வச்சு போதுமாக்குறது தான் பணக்காரன். அது கனா போதும் என்ற தன்மை இருக்கிறே, கன்சுன் லா யஃப்னா. அதுதான் முக்கியமான பொக்கிஷம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ ஒன்று கேட்பாங்க. நான் நபி அவங்க கேட்ட அந்த துஆவை காதால கேட்டேன். சமீஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் يقول اللهم اني اعوذ بك من الكفر والدين. இறைவா, குஃபரை விட்டு, நிராகரித்து போறதை விட்டு, கடனை விட்டு மட்டும் பாதுகாப்பு தேடுறேன்னு கேட்டான். வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் அத்தஅதிலு தைன பில் குஃபர். நீங்க குஃபரையும் இந்த கடனுடைய விஷயத்தை ஈக்குவலாக மதிக்கிறீங்களா? ஆம்னு சொன்னார்கள். காபிர் குஃபருக்கு இந்த கடன் அவமானம் ஒன்றுதான், ஆனா அவ்வளவு பெரிய அபாயம் ஏற்படக்கூடிய ஒரு விடயம் கடன். கணக்குரிய சகோதரர்களே, நாங்க இன்றைக்கு கணக்கு இல்ல. சிலருடைய வாழ்க்கையை எடுத்தா, 20 வயசுக்கு மேல எடுத்தா, அதிலிருந்து கடன் பெரிய ஒரு டயரி ஒன்றே. எத்தனை பேர் மௌத்தாகிறான்? ஒவ்வொரு ஜனாசா வைக்கப்படுற டைம் அந்த ஜனாசா வச்சுட்டு சொல்றோம், இந்த ஜனாசா யாருக்கும் கடன் தர இருந்தா கம்யூனிட்டி கேட்டுக்கோங்க. நாங்க நிகழ்ச்சி வச்சுக்கணும், ஏன் ஜனாசா வைக்கப்படுற டைம்ல இந்த வார்த்தை வரக்கூடாது. ஏன் கடன் இல்லாம நான் போயிட்டு சேரும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதர் வாரார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொல்றாரு, அவுஸினி யா ரசூலல்லாஹ், எனக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க நபியே. நபி அவங்க சொன்னாங்க, அகல்லி மினல் ஸுனூபி யஹனு அலைக்கல் மௌத். நீங்க செய்யற பாவங்களை குறைச்சிக்கோங்க, உங்களுடைய சக்ராத் லேசாகமை. சக்ராத்துடைய வேதனை எல்லாருக்குமே. சிலவங்க கஷ்டப்படுவா, இல்லாத கஷ்டம் எல்லாம் அவருக்கு சக்கராத்தில் அவர் வேண்டாம். அவர் செஞ்ச பாவங்கள் எல்லாம் அங்கு காட்டு. சக்கராத் லேசாகணும், பாவத்தை குறை. அகல்லி மினல் ஸுனூப் யஹனு அலைக்கல் மௌத். உங்களுக்கு லேசாக மௌத் வரும். நல்ல அடியார்களுடைய மௌத்து சீக்கிரம் ரூஹ் போயிட்டு. வழக்குமார்கள் வந்து சொல்ற சுவர்க்க அந்த மரத்தினுடைய கிளைய கொண்டு எங்களுடைய மூக்கு துவாரத்தில் வைப்பான். ரூஹ் போற டைம்ல அந்த வாசத்தை உணர்ந்துனே ரூஹ் போகும். இது நல்லடியார்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற சந்தர்ப்பம். கெட்டவங்களுக்கு கஷ்டப்படுவாங்க. இதை முதலாவது சொல்லிக் கொடுத்தாங்க. இரண்டாவது சொன்னார்கள், வாழ்க்கையில கடன் எடுக்கிறது கொடுக்கிறத குறைச்சிக்கோ, சுதந்திரமாக வாழுவாய், சந்தோஷமாக வாழுவாய். கடன் கொடுத்தவன் கஷ்டப்படுறானே, கோல் அடிக்க அடிக்க அங்க ஆன்சர் இல்லை. கடன் எடுத்தவன் அவர் மறைஞ்சு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் முனாஃபிக்குடைய அடையாளம். பெரிய பிரச்சனை, கொடுத்தாருக்கு பிரச்சனை, எடுத்தவருக்கு பிரச்சனை. கணக்குரிய சகோதரர்களே, இந்த சஹாபிக்கு நபி சொன்ன கடன் எடுக்கிறது கொடுக்கிறத குறைச்சிக்கோ, நீ சுதந்திரமாக வாழுவாய், சந்தோஷமாக வாழுவாய். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிம்மதியாக வாழணும்டா வாழ்க்கையில கடனை இல்லாமல் ஆக்கும். எவ்வளவு ஏழுமோ அவ்வளவு இல்லாமல் ஆக்கணும். கணவனுக்கு தெரியாம வீட்டுல ஒரு பெண் ஒரு பொருளை வாங்குறான்னா அது கூட ஹராம்.
இன்னைக்கு எத்தனையோ பிசினஸ் வீட்டுல நடக்குது, கணவனுக்கு தெரியா. இவர் கடையில இங்க பெரிய பில்லோட போட்ட மாசம் மாசம் கட்டுறேன். கணக்குரிய சகோதரர்களே, ஒரு கணவன் அனுமதியோட தான் மனைவி ஒரு சுண்ணத்தான நோம்பையும் பிடிக்கணும். இபாதத்துக்கு அவ்வளவு உண்டாகும். இன்றைக்கு நிறைய பிரச்சனை. இன்றைக்கு வியாபாரம் எத்தனையோ பேர் இத அழகுபடுத்தி காட்டிக்கிறாங்க. இப்படி செய்யுங்க, மாசம் மாசம் கட்டேலும் இவர் கட்டை ஸ்டார்ட் பண்ணுவார், வட்டியோட வந்து நிச்சது. அங்க அல்லாஹ் பாதுகாக்கணும். அவ்வளவு ஆசை தேவையில்லை, ஈக்கிறத கொண்டு போதும் பார்ப்போம். கணித்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னார்கள், மன் ஃபாரகஹு ரூஹுஹு ஜஸதஹு வ ஹுவ பரீஉன் மின் ஸலாத்தின் தகலல் ஜன்னah. ஒரு மனிதர் மௌத்தாகிறார். மௌத்தாகிற டைம்ல 3 விஷயம் அவர்கிட்ட இல்லாம எம்டியா மௌத்தாகினா சொர்க்கம். அவர் போறார், அவருக்கு போறாரு, 3 விஷயம் இல்ல. அதுல முதலாவது சொன்னார்கள் பெருமை. பெருமை இல்லாம ஒருத்தர் போறாரா கபருக்கு, அவருக்கு சுவர்க்கம் கிடைச்சிருக்கு. இரண்டாவது சொன்னார்கள் அது குலூல், மோசடி. மோசடியான வாழ்க்கை ஒன்று வியாபாரத்தில் நீக்கலாம், குடும்ப வாழ்க்கையில் நீக்கலாம், ஃபேமிலி லைஃப் நீக்கலாம். ஏதாவது ஒரு வழியில மோசடி இவருக்கு இருக்குதா, அதோட போற சுவர்க்கம் இல்லை. மோசடி இல்லாம வியாபாரத்தில் பொய்கள் வாரது, வாக்குக்கு மீறி செய்யறது, இதெல்லாம் நடக்கிறது வியாபாரத்தில். அது குலூல் இல்லாம ஒருத்தர் கபருக்கு போறாரா சுவர்க்கம். மூணாவது சொன்னார்கள் கடன் இல்லாம மௌத்தாகிறாரா சொர்க்கம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதனால தான் ஆரம்பத்தில் சொன்னேன், எங்கட ஜனாசா வைக்கப்படுகிறா நியத்து வைப்போம், யாரும் அறிவிக்க கூடாது. இவ்வளவு பில் நீக்குது, இவ்வளவு கடன் நீக்குது, பிள்ளைகிட்ட கேளும் போட்டு கேட்க கூடாது. நாங்க யார்த்தையும் எடுத்து மீட்க கூடாது. எம்டியா போயிட்டு சேருவோம். அல்லாஹ் எம்டியா தான் உலகத்துக்கு அனுப்பினார். அதே நிலையில போய் யாருக்கும் கடன்களை வச்சுட்டு கஷ்டப்படுத்திட்டு அதை வெளியே பேச வைக்காம நிரந்தரமாக போயிட்டு சேரத்துக்கு வழிய செய்வோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு ஹதீஸ்ல சொன்னார்கள், பொதுவாக உலகத்துல ஒரு மனிதன் களவெடுத்துட்டான். இன்றைக்கு ஒரு இடத்துல களவெடுத்துட்டா அவனை வீடியோ பண்ணியாச்சு, பேஸ்புக்ல ஷேர் பண்ணுவீங்க. அவர் எங்க என்ன களவெடுத்த இதெல்லாம் வந்து டீட்டெயில்ஸ். அவரை பார்த்துட்டு சிலவங்க மெதுவா செய்யறது பார்த்தாச்சு. கொஞ்ச நாளைக்கு அது நீக்கும். கள்ளன் என்ற பெயர் சமூகத்தில் நீக்கும். கள்ளன் என்ற பெயர் கொஞ்ச நாளைக்கு ஓடிக்கொண்டிருக்கும். சிறந்த வாய்ப்பு இருக்குது, தௌபா செய்வான். ஆனா மறுமை நாள் ஒருத்தன் கள்ளன வருவான், அல்லாஹ் கள்ளன். அப்படி அவங்க சொன்னாங்க, ஐயுமா ரஜுலின் யதீனு தைனன் வஹுவ முத்பிஉன் அல்லா யுவஃபியஹு இய்யாஹ் லகியல்லாஹ சாரிகா. ஒரு மனிதன் ஒருத்தருக்கு கடன் எடுக்கிறான், கடன் கொடுக்கல் வாங்கல் ஈடுபடுறான், வசதி இருக்குது, கொடுக்கல, கொடுக்காம போயிட்டு கபூர்ல போயிட்டு சேர்றார். மஸ்டர்ல அல்லாத கள்ளன் என்ற பெயர்ல தான் சந்திப்பான். கணக்குரிய சகோதரர்களே, இங்க கள்ளன் என்ற பெயர் அது இல்லாமலாக மஸ்டர்ல எல்லாருக்கும் முன்னால கள்ளன் என்ற பெயரை இல்லாமலாக்கலாம். இந்த நிலைமை எங்களுக்கு வரக்கூடாது. கடன் இவ்வளவு பெரிய டேஞ்சரான ஒன்று. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட பாதுகாப்பு தேடினார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஜனாசாக்கு போனாலும், ஜனாசாக்களுக்கு போனா கேட்பாங்க, அலைஹி தைன் கடன் நீக்குதா, அலைஹி தைன் கடன் நீக்குதான்னு கேட்பாங்க. நாங்க இன்றைக்கு சிம்பிளா இதை எடுத்துக்கிறோம், கடனோட எத்தனையோ பேர் செய்து சேர்றது. ஆனா நபியவங்க கேட்டதோட ஒரு ஜனாசால கலந்து கொள்றாங்க, கேட்கிறாங்க. கேட்டதோட சொன்னார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், இந்த மனிதருக்கு கடன் இருக்குது 2 தீனார் இருக்குது கொடுக்க. சொன்னார்கள், ஸல்லு அலா ஸாஹிபுக்கும், நீங்களே தொழுவிச்சுக்குவோண்டா. அவ்வளவு கோபம் வந்துருச்சு, கடனோட போறாரு. திரும்ப அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஹுமா அலைய யா ரசூலல்லாஹ், நான் பொறுப்படுத்திட்டேன் யா ரசூலல்லாஹ், நான் நிறைவேற்றேன்டா. யாரும் மௌத்தாகிட்டாங்களா, புள்ளகள் கட்டாயம் அதை நிறைவேற்றணும். ஏண்டா ஜனாசா வைக்கப்பட்டுச்சா உடனே வராசத்தை எடுக்கலாம், சொத்து எடுக்கலாது. ஒருத்தர் ஜனாசா வைக்கப்பட்டிருந்தால் முதலாவது அவருடைய ஜனாசா செலவு, அடக்கம் செய்யறது, கபர் வெட்டுறது, பலக வாங்குறது, கபம் செலவு, இந்த தஜ்ஹீஸுல் மையத்தினுடைய செலவு அவர சொத்திலிருந்து போகும். இது முதலாவது. இரண்டாவது
அந்த ஜனாசா யார்கிட்ட சரி கடன் எடுத்திருந்தா, கடன் கொடுக்க இருக்குதா, அவருடைய சொத்திலிருந்து தான் அது கழிக்கப்படணும். இது புள்ளகள் தான் செய்யணும். இது இரண்டாவது. மூணாவது, அந்த ஜனாசா யாருக்கும் வசிய செஞ்சிருந்தா, இவ்வளவு கொடுங்க, இந்த இடத்துக்கு கொடுங்க, இந்த பள்ளி கொடுங்க, மதரசா கொடுங்க சொல்லி இருந்தா அந்த வசியத் மூணுல ஒரு பகுதி அது நிறைவேற்றப்படணும். இந்த மூணும் போக பேலன்ஸ் ஆகிறது தான் வராசத்தாவர். இன்னைக்கு இதை நிறைவேற்றல. மூத்தனான வாராரு, எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கிறாரு, எனக்கு தான் வீடு, எனக்கு தான் கடை, ஹராத்தில் இருக்கிறோம். பிரிஞ்சு போகிற வராசத், தாத்தா தங்கச்சா நானா தம்பியா எல்லாருக்கும் போக வேண்டிய பங்கு ஒத்தர் எடுக்கிறாரா, ஹராத்துல வாழ்றாரு, புள்ளகள் அந்த பூமியில வாழுது. செனத்துக்குரிய சகோதரர்களே, கடை ஒத்தர தூக்குறாரு. வராசத் இன்றைக்கு சரியா பிரி பண்றதில்லை. ஏன்? அதை பத்தி எங்களுக்கு அறிவில்லை. குர்ஆன் மற்ற எந்த சட்டத்தையும் குர்ஆன்ல தெளிவா பேசல, ஆனா சொத்துரிமைய பேசிக்கிறீங்க. ஏன்? நீங்க அதுல விளையாடுவீங்க, நீங்க தூக்கிடுவீங்க. ஆபாஉக்கும் அபனாஉக்கும் லா ததுரூன அய்யுஹும் அக்ரபு லக்கும் நஃபா. குர்ஆனே சொல்லுது, இதுல பிரச்சனை படுவீங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அங்க ஜனாசாட எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால்தான் உங்களோட சொத்து இருக்கு. இத கவனம் செலுத்துவோம். நபி அவங்க அந்த அபூ கத்தாதா அலி பொறுப்பெடுத்ததுக்கு பின்னால்தான் தொழுவிச்சாங்க. அதே மாதிரி இன்னொரு சஹாபி வாரார், யா ரசூலல்லாஹ் இம்மித்து ஃபில் ஜிஹாத், நான் ஜிஹாதுல மௌத்தாகினேன்டா சொர்க்கம் போவேனான்னு கேட்கிறான். ஜிஹாதுல ஒருத்தர் மௌத்தாகிறான்டா அவருக்கு பெயர் ஷஹீத். ஷஹீத் யுக்ஃபரு லிஷ்ஷஹீத் குல்லு தம்பி, ஷஹீதுடைய எல்லா பாவமும் மன்னிக்கப்படும். இல்ல கடனை வச்சுட்டு போயிட்டு ஷஹீத் ஆகிறார், அது மன்னிக்கப்படாது. இந்த சஹாபி வந்து கேட்கிறார், ஜிஹாதுல மௌத்தாகினா நான் சொர்க்க போவேன். நான் அப்படி அவங்க சொன்னார்கள், நீங்க மௌத்தாகிறீங்க, மௌத்தாகிற டைம்ல கடனோட மௌத்தாகிறீங்க, நிறைவேற்றாட்டி சுவர்க்கம் கிடைக்காது. கடன் ஓட மௌத்தாகிட்டு போயிட்டீங்க, சுவர்க்கம் இல்லை. அது ஜிஹாதுல மௌத்தாகினாலும் சரி. கணேசக்குரிய சகோதரர்களே, இந்த கடன் எவ்வளவு பாரதூரமாக கணக்கில்லாம ஆண்கள் பெண்கள் எல்லாரும் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். இதுல அந்நியவர்கள் போடக்கூடிய பிசினஸ் லைன் ஒன்று வேறு. அதுக்குள்ளால இன்னைக்கு நாங்க போனதோடு காலை வச்சிருவோம். கடன் இங்க கூடிக்கொண்டே போகுது, எங்களோட வியாபாரம் நொஸ்டாகி கொண்டே போகுது, வீட்டுல பிரச்சனை கூடிக்கொண்டே போகுது, வீட்டுல நோய் கூடிக்கொண்டே போகுது. நீங்க காலை வச்சது வட்டிக்குள்ளாக, அதனால் இந்த பிரச்சனையை சந்திக்க வேண்டி வருது. வட்டி அல்ல அழிப்பான். எங்க வட்டியோட கடனுக்கு கால வைக்கிறீங்களோ இங்க எல்லாம் அழியும். சொத்தருக்கு சும்மா கொடுப்பீங்க, ஏன் வீட்டுல நோய், அங்க கால வச்சீங்க, ஏன் உலக ஆசை. பல தகுரன்னக்கும் ஹயாத்து துன்யா, துன்யா உங்களை ஏமாத்தி விடக்கூடாது, ஆசை கூட கூடாது, ஈக்கிறத வச்சு போதுமாக்குறது. இதுதான் சஹாபாக்களுடைய பண்பாயிச்சு. கணத்துக்குரிய சகோதரர்களே, இன்னொரு ஹதீஸ பாருங்க, வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதிஹி, எனது ஆத்மா எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக. ஒரு மனிதருக்கு உலகத்தில் வாழ்க்கை கொடுக்கப்பட்டு அவர் வாழ்றாரு, ஜிஹாதுக்கு போயிட்டு ஷஹீதாக, முதலாவது கட்டர். இரண்டாவது முறை திரும்ப வாழ்க்கை கொடுக்கப்படுகிறது, அவர் வாழ்றாரு, திரும்ப ஜிஹாதுல போயிட்டு ஷஹீதாகிறார், 2 முறை ஷஹீத். மூணாவது முறை வாழ்க்கை கொடுக்கப்படுகிறது, வாழ்றாரு, ஜிஹாதுல போயிட்டு ஷஹீதாகிறார், 3 விடுத்த ஜிஹாதுல ஷஹீதாகிறார். ஷஹீத் என்ற பட்டம் 3 கட்டத்தில் கிடைக்கிறது. என்றாலும் சொன்னார்கள், நசாயில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இந்த 3 கட்டம் இவர் ஷஹீத் என்ற பெயர் தான். ஆனா கடன் நிறைவேற்றப்படாட்டி இவர் சுவர்க்கம் போகலாம். நஃப்சுல் முஃமினி முஅல்லகத்துன் பிதைனிஹி ஹத்தா யுக்தா அன். ஒருத்தர கபர்ல கொலை பேசி வச்சிட்டோம், அவருடைய நஃப்ஸிலே அது கோர்க்கப்பட்டிருக்கும், அவருடைய கடனோட அது நிறைவேற்றப்படாட்டி அந்த ரூஹுக்கு விமோசனம் இல்லை. கபர்ல வச்சிட்டீங்க, துஆ கேட்கிறீங்க, ஆனா கடனோட இருக்கிற பிள்ளைகள் என்ன செய்யணும்? உடனே அதை நிறைவேற்றும், அவசரமாக நிறைவேற்றணும். ஹதீஸ்ல வந்திருக்குது, இன்ன சாஹிபக்கும் மஅசூருன் பிதைனிஹி, அபூ தாவூதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு, உங்களோட நண்பன் கடனோட அடைக்கப்பட்டிருக்கிறான், சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறான்.
கபூர்ல விமோசனம் இல்லை. கடனில் இருந்தா நிறைவேற்றணும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதே மாதிரி இன்னொரு ஜனாதால கலந்து கொண்ட போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை நபி தான் வளர்த்தாங்க. சின்னத்திலிருந்து வளர்த்தது அலி ரலியல்லாஹு நபி அவங்க. நபி அவங்கள அந்த நடைமுறை அலி ரலிக்கு தெரியும். ஜனாதா அலைஹிதை ஆம் உடனே சொல்லிக்கிறது நபி அவங்க வரமாட்டாங்கன்னு தெரியும். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நான் பொறுப்பெடுக்கிறேன் யா ரசூலல்லாஹ். நபி அவங்க அந்த அலி ரலிக்கு ஒரு துஆ செஞ்சாங்க. உனது நண்பனை நரகத்திலிருந்து பாதுகாத்தது மாதிரி அல்லாஹ் உன்னை பாதுகாப்பானாக துஆ செஞ்சாங்க. கடனோட ஒருத்தர் போயிட்டாங்க, நிறைவேற்றல, குடும்பம் கஷ்டப்படுகிறது, வேற பணக்கார ஒருத்தர் அதை நிறைவேற்றாருண்டா முழு நன்மையும் அவருக்கு தான் போய் சேரும். கணக்குரிய சகோதரர்களே, கடன் கொள்ளாது. நாங்க லேசாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய கடன் எல்லாம் பாத்தீங்கன்னா கடைகளுக்கு கடன். மாப்பிள்ள வெளிநாட்டுல இங்க பில்ல போடுவோம் மாச கணக்கு போகுது. 2-3 பக்கம் சேர்ந்து கொண்டே போகுது. நிறைவேற்றார் இல்ல, எந்த பள்ளி இல்லையா, இன்னும் பள்ளி கிடைக்கல, ஜொப் இல்லாம இருக்கிறாங்க. அப்ப கடன் எடுத்துக்கு. கணக்குரிய சகோதரர்களே, கடன்காரர்களுக்கு கடைக்காரர்களுக்கு கடன் வைக்கிறீங்க. அதுவும் அவங்களுக்கு செய்யற அநியாயம். அவங்க தாரர் தான் புரோக்கரேஜ் போட்டிக்குது. ஆனா நிச்சய நம்பிக்கை தான் கொடுக்கிறது. ஆனா கொடுத்தாலும் இப்படி வைக்கிறார்கள். அவங்களோட பதுவா பயந்து கொள்ளுங்க. இது முதலாவது. இரண்டாவது பாத்தீங்கன்னா நிக்கா, ஒரு வீட்டுல கல்யாணம் தான். அந்த கல்யாணத்துல பரக்கத் எப்படி கேட்டா அவனும் நிக்காஹி பரக்கத்தன் ஐசருஹா முனக்கன். எந்த நிக்கா லேசாக நடக்குதோ அதுலதான் பரக்கத்து. லேசா சிம்பிளா முடியுது. இன்றைக்கு பொதுவாக வீட்டெடுங்கோ, வசதி குறைவோ, அந்த கடையில பில்ல போடுவோம், இந்த கோழி கடையில பில்ல போடுவோம், அந்த இறைச்சி கடையில பில்ல போடுவோம். போட்டாரு, கல்யாணத்தை பெருசு செஞ்சாரு, இவருக்கு வசதிக்கு 25 சகன் தான் செய்யல, அந்த அளவுதான் தாக்கம். ஆனா 150 சகனுக்கு வச்சுட்டார். ஏன்? மொய்காசை எதிர்பார்த்து. மொய்காசு வந்து மார்க்கத்தில் இல்ல, இதை எதிர்பார்த்து செய்யறாரு. கல்யாணம் முடியுது, மொய்காசும் சேரல. 30,000 சேர்ந்தாண்டா அங்க 150 சகனுக்கு ஒவ்வொரு கடையிலையும் பில் நிக்குது. இந்த நிக்காஹ்ல பரக்கத் இல்ல. சேர்த்து வச்சிருங்க புள்ளகளே. பாரக்கல்லாஹு லக் வ பாரக அலைக் வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். இந்த துஆ ஓதுறாங்க, இது நடக்காது. ஏன்? எல்லாம் மீறிய கடன். எனக்குரிய சகோதரர்களை, இன்னைக்கு நடைமுறையில் உள்ள பிரச்சனை, அவர் அந்த கடனை கழிக்க எத்தனையோ மாசம் போகும். இந்த செலவே மார்க்கம் சொல்லுது. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அலி எவ்வளவு பணக்காரர், சிம்பிளா சரியான நம்பிக்கை செல்லல்ல. குடும்பத்தில் பிரச்சனை வரும், அங்க சொல்லணும் இங்க சொல்லணும், குறை வராத உலகம் இல்லை. எங்கள்கிட்டையும் குறை, குடும்பத்திட்டையும் குறை சொல்லாத யாரும் இல்லை. சிந்தவனும் குறை சொல்லிட்டு போவான். எங்களுக்கு எவ்வளவு ஏழுமோ அவ்வளவுதான் அந்த கல்யாணத்தை செய்யணும். அதுலதான் பறக்க. கணக்குரிய சகோதரர்களே, இன்னொரு பகுதி எடுத்தீங்கன்னா இன்னைக்கு எத்தனையோ புள்ளகள், எங்கட புள்ளகள் ஸ்கூல் போறான். அதுக்கு எந்த ஆட்டோ டிரைவர்ஸ், வேன் டிரைவர்ஸ், இவங்களுக்கு ஒரு பில் அண்ட வச்சாங்க. இந்த மாசம் புள்ள போகுது ஸ்கூலுக்கு, இவர் கொடுக்கல. அவர் ஓட்டார் பெட்ரோல் தான், தண்ணி இல்லையே, கேட்கிறார் சொல்லிய இல்ல. 1.5 மாசம் 2 மாசம் ஆகுது, கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்கு செய்யற அநியாயம். இந்த விஷயத்தையும் கவனத்தில் எடுப்போம். ஒவ்வொரு மாசமுமா டைமுக்கு அதை கட்டுங்கோ, அதை கொடுங்கோ. ஒரு மாசம் எடுத்து வேலை செய்றீங்க, அதிசயிக்குது கூலி, அவருடைய வேர்வை காய முன்னால கொடுத்துருங்க. இன்னைக்கு அப்ப இந்த டிரைவர்ஸ் மார்க்க நிலைமை என்ன? காத்து கொண்டிருக்கிற வேலையில நந்தி வரைக்கும் ஸ்கூல் விட்டுறதா போயிட்டு ஏற்றிட்டு வாராங்க. நாங்க செய்ய வேண்டிய வேலையை அவங்க செய்யல. ஆனா டைமுக்கு சல்லி போகுது இல்ல, கடன் வச்சிருங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, மூணாவது ஒரு பகுதி இருக்குது, சீதனம் என்ற ஒரு பகுதி. மார்க்கத்தில் ஹராம். சில இடங்கள்ல சீதனம் எடுக்கிறான். மாப்பிள்ள எடுக்கிறல்ல, மாப்பிள்ளோட உங்க வாப்ப எடுக்குது. புரோக்கர்கிட்ட மெதுவா பேசுவாரு, மாப்பிள்ளைக்கு தெரியாம எங்கேயோ ஒரு லைன்ல வந்து சேரும். இது ஹராம். எடுக்கிறீங்களா? மாப்பிள்ள எடுக்கிறீங்களா? நீங்க அந்த மனைவிட வாப்பக்கு வைக்கிற கடன் இது. பரக்கத்தில் நிக்காகல அந்த கடன் குடும்பம். காணி எடுத்தீங்க, வீட்டை எடுத்தீங்க, இதை எல்லாம் பேசி எடுக்கிறீங்க. புரோக்கர் சிலவங்க பொய்யர்கள்.
சஜாதுகள் உருவாகுவாங்க ஹதீஸ் வந்திருக்கிறேன். மறுமை நாள் அடையாளம் நிறைய பொய்யங்கள் உருவாகுவாங்க. அதுல ஒரு பகுதி இவங்க கல்யாணத்தை சேர்த்து வைப்பாரு, இவர் தள்ளி எடுத்துட்டு மாறிடுவார். உள்ள பிரச்சனையை சந்திக்கிறது இவங்க. கணக்குரிய சகோதரர்களை, சீதனம் ஹராம். இந்த லைன்ல யாரு போயிட்டோ எடுத்தா இத இப்ப இதா கொடுத்துருமோ, இந்தாங்க மாமா இத கூட காசு. அவர் அவ்வளவு கண்ணீர் வடிச்சு எங்கேயாவது கடன் பட்டு அதை சந்திப்பார். அது மனைவிட உள்ளத்தில் இருந்து கொண்டேதான் நீச்சு. ஒரு ஆண்டா மகர கொடுத்து முடிக்கிறதான் ஒரு ஆண், சீதனம் எடுத்து முடிக்கிறது ஆண் அல்ல. நமக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று திருமணம் செஞ்சுக்கிறோம். எங்களுக்கு மனைவிக்கிறாண்டா, மனைவிக்கு என்ற நபக்காய்க்கு செலவு கிதாபில் எழுதிக்கிறாங்க. பாபு நபக்காத்தில் செலவழிக்கக்கூடிய ஒரு தலைப்பு, யாரு யாருக்கு செலவழிக்கணும். அதுல முக்கியமாக கணவன் மனைவி புள்ளகளுக்கு செலவழிக்கிறது வாஜிப். அந்த செலவை நீங்க செலவழிக்கல, மனைவிக்கு வீடு கொடுக்கணும், ஆடை இது கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும். இது சரியாக அந்த மனைவிக்கு ஈக்குவலா போகாட்டி நீங்க செய்யற அநியாயம். மனைவிக்கு வச்ச கடன் சாப்பாட்டுல குறைச்சு கொடுக்கிறீங்களா, அந்த அதை அப்படியே கூட்டி பாருங்க எவ்வளவு கடன் போயிட்டு சேருங்க. அந்த விஷயத்தில கவனம் செலுத்தணும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, அதே மாதிரி நாங்க படிச்சு கொடுக்கக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறோம். ஆசிரியர்கள், ஆசிரியைகள், நாங்க ஆளுங்கள். எங்கட கிளாஸ் இருக்குது, இந்த கிளாஸ் டைமுக்கு ஸ்டார்ட் ஆகி டைமுக்கு முடியறா, அதுக்குள்ளால வேலையை நாங்க செய்யறோம். அதை நாங்க படிச்சு கொடுக்கறதுல களவு நடக்குதா, டைம பிள்ளைகளுக்கு கொடுக்காம எடுக்கிறோமா, சம்பளம் எடுக்கிறோம், அது பிள்ளைகளுக்கு வச்ச கடன் அதை இல்லாமலாக்கலாம். வயலுள்ளில் முத்தஃபிஃபி, அளவு நிறுவையில் மோசடி செய்யறவங்களுக்கு நாசம் உண்டாகட்டும். அளவு நிறுவன வியாபாரம் மட்டுமல்ல, கல்வியும் சேரு. பிள்ளைகள்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, இந்த டீச்சர் வருவா தூங்கிட்டு போயிட்டுருவா, இந்த டீச்சர் வருவா படிச்சு தர மாட்டா, அவன் வெளியே கிளாஸ் வைப்பா எக்ஸ்ட்ரா, அதுக்கு தான் சல்லி எடுப்பா, அதுக்கு போனாத்தான் இங்க படிக்கிறேன், இங்க படிச்சு தர வேண்டியது அங்கதான் போகிறேன். அல்லாஹ் பயந்து கொள்ளணும். எவ்வளவு எடுக்கிறோமோ அதுல வழக்கத்தீக்காது, அல்லாஹ் சோதனை இறக்குவாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது இவ்வளவு நேரம் சொன்னது பணம் சம்பந்தப்பட்ட கடன். இன்னொரு 5 நிமிஷத்துல குத்துபா முடிக்கிறேன். இன்னொரு பகுதி இருக்குது, அல்லாஹ்வோட சம்பந்தப்படக்கூடிய கடன் தான் இபாதத். இபாதத் தொழுகைக்குது, இது ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு தொழுகிறது. இதுல ஓட்ட விட்டுறோமா அல்லாஹ்க்கு வைக்கிற கடன். நோம்பு குடிக்காம இருக்கிறோமா அல்லாஹ்க்கு வச்ச கடன். பணக்காரன் ஜகாத் கொடுக்கணும், கொடுக்கல ஹஜ்ஜி வச்சு கொண்டிருக்கிறார், இது அல்லாஹ்க்கு வச்ச கடன். ஹஜ்ஜி செய்ய வசதிக்கு போகல, போக வைக்கிறாரு, பள்ளி முடிஞ்சிருந்து வசதி இருந்தா போகணும், உடம்புல சக்தி இருந்தா போகணும், அல்லாஹ்க்கு வச்ச கடன். இபாதத்தில் அல்லாஹ்க்கு கடனை வைக்கிறோம், அல்லாஹ் பாதுகாக்கணும். ஜனாசா வைக்கப்படுகிறது, பணம் சம்பந்தப்பட்ட கடனை சொல்றோம். ஒரு ஜனாசா வைக்கப்படுகிறது, நாங்க ஜும்மாக்கு கடைசிக்கு வாரேன், நான் ஆரம்பத்தில் ஏறத்தாங்க கொஞ்சம் பேர் தனிந்து வளமையாக ஜும்மாக்கு நேரத்தோட வர எவ்வளவு முயற்சி செய்யணுமோ செஞ்சுக்குவோம். கடைசிக்கு வரவான நேரத்தோட வாங்க. மலக்குமார்கள் வெளியிருந்து எழுதி கொண்டிருக்கிறாங்க நன்மையை. இதா சைதல் இமாம் அரல் மிம்பர், மிம்பர்ல இமாம் ஏறினதோட அந்த மலக்குமார்கள் எழுதின சீட் அப்படியே மூடிட்டு உள்ளுக்கு வந்து உட்கார்ந்துதான். நன்மை இல்லை. மறுமையில் என்ன தேடி ஓடுவோம்? நன்மையை தேடி ஓடுவோம். இங்க கிடைக்கிற நன்மை மிஸ் ஆகுது. எத்தனை ஜும்மாக்கு அந்த நிலைமை நடந்துச்சு. நான் கடைசிதான், ஆனா ஓட்டுறது பெஸ்டுக்கு, கடைசிக்கு வார பெஸ்டுக்கு போறது. ஜும்மா எத்தனையோ பேருக்கு மிஸ் ஆகிக்கும், ஆனா நான் ஜும்மா சொல்லுதேன்னு வச்சிருப்பார். ஜனாசா வைக்கப்பட்டு 40 வருஷம் ஜும்மாக்கு வந்திருப்பார், ஆனா ஒரு ஜும்மாவும் அல்லாட்ட கபூல் இல்லாட்டி அல்லாக்கு ஜும்மாவை கடனாக வச்சுட்டு போறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நாங்க அல்லாஹ் பயந்து கொள்ளணும். அதே மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஒரு முகாசன் உரிமை சீட்டு எழுதப்பட்ட ஒரு அடிமை வராங்க. உரிமை சீட்டுண்டா பொசுக்கு கீழான ஒரு அடிமை இருப்பார். அந்த காலத்தில் அடிமை என்ற தன்மை இருந்துச்சு. அவருக்கு சொல்றது, நீ இவ்வளவு கட்டினா உன்னை உரிமை விட்டு, இவ்வளவு 1 லட்சம் தான் உன்னை உரிமை விட்டு, நீ சுதந்திரவாணி போயிட்டு. இவர் அந்த சல்லியை தேடுவார். இவர் அந்த சல்லியை தேடி போறதுக்கு சல்லி இல்லை. அலி ரலிட்ட வந்து கேட்கிறாரு, இன்னி கத் அஜஸ்து அன் கிதாபதி ஃபஅஇன்னி,
எனக்கு இந்த முக்காத்தாபா எழுதிட்டாங்க உரிமை சீட்டு, அந்த சல்லிய கொடுக்க எனக்கு வசதி இல்ல, எனக்கு ஹெல்ப் ஒன்று பண்ணுங்களே என்று வந்து கேட்கிறார். இவர் சொல்றாரு அலி ரலியல்லாஹு அன்ஹு, நபியோடு இருந்தவர், முதலாவது இஸ்லாம் ஏற்றுக்கொண்ட சிறுவர், சொல்றாரு அலா உஅல்லிமுக கலிமாத்தின், உங்களுக்கு சில கலிமாக்களை சொல்லித்தாரு, துஆவை நபி அவங்க எனக்கு சொல்லி தந்த துஆ நீங்க ஓதுனீங்கடா, லௌகான அலைக மிஸ்லு ஜபல் சீர், சீர் மலை அளவு, அவ்வளவு பெரிய மலை, அந்த அளவு உங்களுக்கு கடன் இருந்தாலும் அத்தாஹுல்லாஹு அன்க, அல்லாஹ் அதை நிறைவேற்றி விடுவான், கடன் நிறைவேற்றி விடுவான். இதை நீங்க கொடுத்தாதான் ரிலீஸ் ஆகுவீங்க. கடனை கொடுக்கணும் எடுத்துட்டீங்க, கொடுக்க வசதி இல்லாம இருக்குது, இந்த துஆவை கூடுதலாக ஓதுங்கோ சொன்னார்கள். அவர் சொல்லித்தாங்கோடு சொன்னதோடு திருமிதியில பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதீஸ், அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக் வ அக்னினி பிஃபضلிக அம்மன் சிவாக், اللهم اكفني بحلالك عن حرامك واغنني بفضلك عمن سواك. இந்த துஆவை ஓதிட்டு வாங்கோ, உங்களோட பிரச்சனை நீங்கும். இது கடன் எடுத்து நிகழ்த்த ஆட்கள் ஓத வேண்டிய துஆ, கடன் கொடுக்க வேண்டிய ஆட்கள் ஓத வேண்டிய துஆ. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, இய்யாக்கும் வத்தைன், நீங்க கடன் எடுக்கிற கொடுக்கிறத உங்களை எச்சரிக்கிறேன். ஏண்டா ஃபஇன் அவ்வலஹு ஹம்முன், ஆரம்பத்துல கவலையாக இருக்கும், வஆகிருஹு ஹர்புன், கடைசில பெரிய யுத்தம் நடக்கும் குடும்பத்துக்கு மத்தியில். முவத்தால பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, குடும்ப பிரச்சனைகள், கடக்காரனோட பிரச்சனை எல்லாமே வந்து சேர்றது இந்த கடனாலதான். கடன் எவ்வளவு எடுக்க நாங்க தேவை எடுக்காம இருக்கிறோமோ, ஈக்கிறத கொண்டு போதுமாக்குறோமோ, அதுலதான் பழக்கத்தை இருக்குது. எடுக்கிறீங்க நல்ல நியத்தோட எடுங்கோ. மண்டக்கது அம்பால் என்ன யுரீது அதாக அத்தல்லாஹு அன், யார் ஒருத்தர் கடன் வாங்குறார், தேவை அவசிய தேவை எடுக்கிறாரா, அவரும் கொடுக்கிறாரு, இவர் எடுக்கிறார் நல்ல நியத்தோட கொடுத்துறோம் அவசரமா என்று எடுத்தா அல்லாஹ் நிறைவேற்றி வைக்கிறார். யார் எடுக்கிறார், வமன் அகத யுரீது இஸ்லாஃபஹா, இல்ல கடன் எடுப்போம் கொடுக்க கூட லேட் ஆக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனையில லேட் ஆக்குறாரு, ஆனா காசு கையில இருக்குது, பேங்க்ல இருக்குது, அவர் கேட்க கேட்க கொடுக்கிறாரு, இல்ல பலத்தின் கார வச்சு அடிக்கிறாரு, ஆனா ஆன்சர் இல்ல. இது முனாஃபிக்கிட்ட பண்பு. கொடுக்காம இருக்கிறோமா, ஈக்கிற சொத்த அல்ல அடிப்பான், ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதனால நபி அவங்க இன்னொரு துஆவை தொழுகையில கேட்டாங்க, இதை சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மக்ரப், இறைவா என்னைய பாவத்துக்கு கடன் விட்டு பாதுகாத்துக்கோ என்று துஆ கேட்டாங்க. ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, ஏன் நபி அவங்க இந்த துஆவை கூடுதலாக கேட்கிறாங்க, நபி அவங்க ஏன் இந்த துஆவை மக்ரப பத்தி கேட்கிறாங்க, கடன் பத்தி சொன்னார்கள். நபி அவங்க இன்னர் ரஜுல இதா கரின, ஒரு மனிதன் கடனாளியாக ஆகிட்டான்டா, ஹத்தஸ வ கதப, பேசினா பொய்யத்தான் பேசுவான். எங்க இருக்கிறீங்க, இன்னைக்கு நாளைக்கு தாரேன், நாளைக்கு தாரேன், எடுத்த கடனை கொடுக்கல பொய் பேசுவான், வாக்களிச்சா மாறு செய்வான், நாளைக்கு தாரேன்டா, இத்தனை மணிக்கு தாரேன், இத்தனை மணிக்கு பேங்க்ல போட்டேன், திரும்ப கோல் அடிச்சா இல்ல இன்றைக்கு வரல சொல்லி நாளைக்கு தாரேன், வாக்களிச்சா மாறு செய்வான், துரோகம் செய்வான். முனாஃபிக்கிட்ட பண்பு அப்படியே கடன் எடுத்தவனுக்கு வந்து சேரும். அதனால் அல்லாஹ் பாதுகாப்பு தேடுறான். கணக்குரிய சகோதரர்களே, பணமாக இருக்கலாம், எங்களுடைய இபாதத்தாக இருக்கலாம், கடன் இல்லாத நிலையில எங்கட மௌத்து போகணும், எல்லாம் வல்ல அல்லாஹ் எங்கள் அனைவரையும் கபூல் செய்வானாக. நாம் எங்களுடைய பாவங்களை மன தெரியா அல்லாஹ், செஞ்ச தப்பு தவறுகளை மன தெரியா அல்லாஹ், பெற்றோருடைய பாவங்களை மன தெரியா அல்லாஹ், யாருடைய பெற்றோர்கள் கபராளிகளாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய கபர்களை சொர்க்க பூஜையாக தெரியா அல்லாஹ், யாருடைய பெற்றோர்கள் உலகத்துல வாழ்ந்து கஷ்டப்படுறாங்களோ, நோயாளிகளாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய நோய்களை குணப்படுத்தியா அல்லாஹ், வாலிபர்களுக்கு இபாதத்துல ருசி ஏற்படுத்தியா அல்லாஹ், எங்களுக்கு எங்கட மனைவி எங்கட புள்ளகளை கண்குளிர்ச்சி ஆக்கிறியா அல்லாஹ், கடனை விட்டு எங்களை விலகி நடக்க தோப்பி செஞ்சிரியா அல்லாஹ், கடன் தேவை எங்களுக்கு ஏற்படுத்தி விடாதையா அல்லாஹ், ஈக்கிரத்தை கொண்டு போதுமான நிலையில வாழ தோப்பி செஞ்சிரியா அல்லாஹ், எங்களை ஜனாதா வைக்கப்பட்டால் கடனோட சம்பந்தப்பட்ட எந்த ஒன்றும் இருக்கக்கூடாதையா அல்லாஹ், மௌத்தாகும் போது கலிமாவோட மூத்த தந்திரியா அல்லாஹ். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.